கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வேடன் மரத்தின் உச்சியில் இருந்த ஒரு பறவையோடு பேசினானாம். பறவையே, நீ ஒவ்வொரு நாளும் உணவு தேடி இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு ஒரே ஒரு இறகை மட்டும் கொடு, நான் உனக்கு உணவு தருகிறேன் என்று சொல்லி சில பூச்சிகளையும் புழுக்களையும் அதற்கு முன்பாக வைத்தான். உடனே ஒரு இறகு தானே நான் தருகிறேன் என்று சொல்லி அது தன்னுடைய சிறையில் இருந்த கழிந்து விழும் நிலையில் இருந்த ஒரு சிறிய இறகை அவனுக்கு கொடுத்து விட்டு அவன் கொடுத்த உணவை வாங்கி சாப்பிட்டு விட்டு சென்றது. மறுநாளும் வந்தது. அவன் சொன்னான், இன்றைக்கும் ஒரு இறகு கொடுத்தால் உணவு தருகிறேன் என்று சொல்லி அதற்கு சில பூச்சிகளையும் புழுக்களையும் கொடுத்தான். அப்படியே அது தன்னுடைய சிறையில் இருந்து ஒரு சிறிய இறகை பிய்த்து அவனுக்கு கொடுத்து விட்டு சாப்பிட்டு விட்டு சென்றது. இப்படி தினசரி அது வருவதும் இவன் ஒரு இறகை கொடு என்று கேட்பதுமாக அதனுடைய சிறையில் இருந்த அநேக இறகுகள் போய்விட்டன. ஒரு குறிப்பிட்ட நாளிலே அதால் முன்பு போல் பறக்க முடியவில்லை. எனவே அதை அருகில் வரவழைத்து அதற்கு உணவு கொடுப்பது போல அதனுடைய கழுத்தை பிடித்து கொண்டான். இனி இதால் பறக்க முடியாது என்பதனால அதை கரியாக்கி சாப்பிட்டு விட்டான். இன்னைக்கு சாத்தானும் ஆண்டவரை விட்டு வழி விலகச் செய்வதற்காக நீ சிறிய விலை கொடுத்தால் நீ பெரியவனாகி விடலாம், இன்றைய பிரச்சனையை சமாளிக்க ஒரு சிறிய பாவம் செய்தால் அதனால அவன் பரிசுத்தம் ஒன்றும் கெட்டு விடாது, மற்றவர்களெல்லாம் செய்து கொண்டுதானே இருக்கிறார்கள், இதனால பெரிய நஷ்டம் ஒன்றும் வரப்போவதில்லை என்று சொல்லி அநேக பாவங்களை செய்யும்படிக்கு தூண்டுதல்களை வரவிடுகின்றான். நமக்கு மனம் திரும்புவதற்கும் இன்னும் கர்த்தரை பற்றி கொள்வதற்கும் நிறைய காலங்கள் இருக்கிறது, இப்பொழுது ஒரு பாவம் செய்தால் பரவாயில்லை என்று அநேகர் அவனுடைய விருப்பத்துக்கு செவி கொடுத்து விடுகிறார்கள். அதனால கர்த்தரை விட்டு தூரமாய் போய்கொண்டே இருக்கிறார்கள். இன்னொரு நாள் மனம் திரும்பலாம், அதுவரை கொஞ்சம் கூட குறைய பாவம் செஞ்சாலும் பரவாயில்லை என்று சொல்லி கர்த்தரை விட்டு தூரமாய் போன பிறகு அநேகருக்கு மனம் திரும்பும் வாய்ப்பு கிடைக்காமலே போகிறது. அதுதானே சாத்தானுக்கு விருப்பம். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். எனவே பொய்யானவைகளை சொல்லி பொய்யான வாழ்க்கையை வழிநடத்த அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தர் ஒருவரையே நாம் பற்றி கொள்வோமாக. ரோமர் 6:2 பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? ரோமர் 6:11 அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நாம் கிறிஸ்துவுக்குள் செத்து பிழைத்த ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டு நாம் பிழைத்திருக்கிறது கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கிறோம் என்று உணர வேண்டும். இதற்கு மனம் திரும்புதல் என்று பெயர். பாவ அழுக்கை கழுவி பரிசுத்தமுள்ள தேவகுமாரின் இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் நித்தியத்துக்கு நேராய் செல்லுகிற ஒரு அனுபவத்தை துவக்குவதுதான் இந்த மனம் திரும்புதல். பாவத்துக்கு செத்து நீதிக்கென்று பிழைத்திருக்கிற ஒரு ஆவிக்குரிய ஒரு அனுபவம், அதை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? பெற்றுக்கொண்டால் அவரோடு நித்தியத்திலே நாமும் ஒரு நல்ல பங்கை பெறுவோம். அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக நம்மை சீர்திருத்திக் கொள்ள கர்த்தர் தாமே இந்த நாளில் நல்ல கிருபைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.